வணக்கம் நண்பர்களே. சுற்றுச்சூழல், இயற்கை, இயற்கை விவசாயம், ஆரோக்கியத்திற்கு ஆரோக்கியமான வாழ்க்கை போன்ற வார்த்தைகள் நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா குளோபல் வார்மிங், நம்ம பிளாஸ்டிக்கை அதிகம் பயன்படுத்தக்கூடாது போன்ற விஷயங்கள் இன்னைக்கு வாழுற நமக்கு அதிக அளவில் சொல்லப்படுது. அதற்கான காரணம் நம்மளோட பிளானட், இந்த ஏர்த்துக்கு ஈகோ ஃப்ரெண்ட்லி, என்விரான்மெண்ட் கான்ஷியஸ் போன்ற வார்த்தைகள் இப்போ அதிக அளவில் தேவைப்படுது. கிட்டத்தட்ட 19th செஞ்சுரியில் எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்க. அதாவது ஜீரோ எமிஷன் இருக்கக்கூடிய வாகனங்களை தான் இனிமேல் அதிகமாக பயன்படுத்தணும். இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறதுனுடைய தேவையை புரிஞ்சுக்கிட்டு 19th செஞ்சுரியில் பல விஷயங்கள் இதற்காக செய்யப்பட்டது. மக்கள் இதை பயன்படுத்துறதுக்கு பல சப்போர்ட்ஸ் கொடுக்கப்பட்டது. பட் இன்னைக்கு 2020ல் பல எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பல கம்பெனியில் லான்ச் ஆயிருக்கு. எக்ஸிஸ்டிங்காக 3 கம்பெனிஸில் இருக்குது. அதை பற்றி நம்ம உங்ககிட்ட ஏற்கனவே டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம். இப்போ டாடா நெக்ஸான் இந்த வெஹிக்கிள் தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். நெக்ஸான் அப்படிங்கிறது டாட்டாவோட ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாடல். அதில் இவி லான்ச் ஆயிருக்கு. இந்த இவி வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு நம்மளோட எபிசோடில் ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே. முதல்ல நான் பார்த்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிறது எம்ஜியில் இருக்கிற இசட்எஸ் இவி தான். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த கார் பார்த்த உடனே எனக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிளுங்கிற இந்த கான்செப்ட் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஸோ என்னோடய ஃபாதர் எனக்கு செகண்ட் சான்ஸ் டாட்டா நெக்ஸான்னு சொல்லும் போது நான் நினச்சேன், டாட்டாவில் எப்படி ஒரு இவி காரே இருந்தால் கூட அதோட டிசைன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு குவெஷன் மார்க்காக தான் இருந்தது. அன்டில் நான் நெக்ஸான் இவியை நேரில் பார்க்குற வரைக்கும். ஒன்ஸ் நான் நெக்ஸானை பார்த்த உடனே இந்த டிசைன், இதில் இருக்கிற இந்த கிளாசிக்ஸ் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அண்ட் இட்ஸ் வெரி சர்ப்ரைஸ். பிகாஸ் ப்ரீவியஸாக இருந்த டாடா வெஹிக்கிள்ஸோட டிசைன்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உங்கள் மைண்டில் இருக்கிற அந்த விஷயம் முற்றிலும் பிரேக் டவுன் ஆனோம். இட்ஸ் லைக் ஒரு ஐஸ் பிரேக்கிங் டிசைன் அப்படின்னு சொல்லுவேன். இதை ட்ரை ஏரோ டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ரை ஏரோ டிசைனில் குறிப்பாக இந்த டெயில் லைட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இட் இஸ் குவைட் அட்ராக்டிவ். பேக் சைட் ஆஃப் தி அந்த கம்ப்ளீட் வெஹிக்கிள்கான ஒரு எலிவேஷனாக நான் இந்த பேக் சைடில் இருக்கிற டெயில் லேம்ப்ஸ் பார்க்குறேன். அண்ட் ஓவரால் வெஹிக்கிளோட அந்த டிசைனிங் இந்தியன் எஸ்யூவி அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு லைக் கார் அப்படின்னாலே நமக்கு எக்ஸ்டீரியர், ஒரு கார் ஒரு இடத்துல நிற்கும் போதே அந்த ப்ரெசன்ஸை கேப்சர் பண்ணணும். ஸோ அது டோட்டல் இம்ப்ரெஷன் வித் நெக்ஸான் டிசைனிங். ஸோ இந்த டிசைனில் எந்த விதமான குறையுமே நம்ம சொல்ல முடியாது கம்பேரிங் டு ஆல் அதர் இவி வெஹிக்கிள்ஸ். ஸோ அபவுட் தி ஹெட்லாம்ப்ஸ், ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ். ஸோ இந்த ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் டெயில் லேம்ப்ஸ் இதெல்லாம் இணைந்து தான் ட்ரை ஏரோ டிசைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிசைனுடைய கம்ப்ளீட் அவுட்பிட். அண்ட் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் எலக்ட்ரிக் அயான்ஸ் இவி. அண்ட் அது எலக்ட்ரிக் ப்ளூ ஒரு மேட் ஃபினிஷில் இருக்கிறதுனால நமக்கு அந்த இவி வெஹிக்கிள் அப்படிங்கிற இம்ப்ரெஷன் ஃப்ரண்ட் வியூவில் இருக்குது. நாட் ஒன்லி இந்த இடத்துல மட்டும் இல்லை, ஆல் அதர் ஏரியாஸில் கூட அந்த எலக்ட்ரிக் ப்ளூ அப்படிங்கிறத ரொம்ப மைல்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் இந்த சைட்ஸ், அதே மாதிரி காரோட இன்டீரியர்லேயும் இந்த ப்ளூ ரிஃப்ளெக்ட் ஆகுது. தட் மீன்ஸ் நம்ம ஒரு இவி வெஹிக்கிளில் இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு நாய்ஸ் ஃப்ரீ அட்மாஸ்பியர், இல்லை அந்த நாய்ஸ் ஃப்ரீ இன்ஜின் அப்படிங்கிறதோட அடிஷ்னலாக நமக்கு அந்த இன்டீரியர்லேயும் எலக்ட்ரிக் ப்ளூவோட மேட் ஃபினிஷஸ் கொடுத்துருக்கிறது. இட்ஸ் குவைட் இம்ப்ரெசிவ். ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அபவுட் தி டிசைன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த காரில் 3 கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது steel blue, that is peacock blue or electric blue அப்படின்னு சொல்லலாம். Because regular Nexon is a very successful model and அதில் ரெகுலர் கார்ஸில் இருக்கிற எல்லா அவைலபிள் கலர்ஸுமே இருக்குது. ரெட், ப்ளூ, பிளாக், ஒயிட் போன்ற கலர்ஸ். பட் இந்த கார் அப்படின்னும் போது ஈவியோட அந்த ஸ்பெஷாலிட்டியை கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு கலரை சூஸ் பண்ணதான் இந்த கலர் டிசைன் பண்ணவர் அவரோட டாக்கில் ஷேர் பண்ணியிருந்தார். அண்ட் இந்த கலர் இஸ் ஹைலி இம்ப்ரெசிவ். இதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை. அண்ட் அதர் ஆப்ஷன் இஸ் ஒயிட் கலர். தி தேர்ட் ஆப்ஷன் is silver color. And 3 வேரியண்ட்ல இந்த வெஹிக்கிள் கிடைக்குது. தட் இஸ் ஹை, டாப் வேரியண்ட், மிட் வேரியண்ட் அண்ட் லோ வேரியண்ட். டாப் வேரியண்ட்டில் எலக்ட்ரிக் சன் ரூஃப்ஸ் இருக்குது. அண்ட் ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது, ஆட்டோ வைப்பர்ஸ் இருக்குது. அண்ட் உள்ளே இன்டீரியர் லெதரைட் ஒயிட் கலர், வெரி லைட் கலர் சீட் கவர்ஸ் அண்ட் ஃபினிஷ் இருக்கிறது. இட்ஸ் தி டாப் வேரியண்ட். இப்போ நம்ம ரிவ்யூவில் பார்க்குறது மிட் வேரியண்ட். அண்ட் பீப்புள் மோஸ்ட்லி ப்ரிஃபர்ஸ் திஸ் வெர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் எலக்ட்ரிக் சன் ரூஃப்,
ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் இல்லை ஆட்டோ வைப்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு இந்தியன் டிரைவிங் ரியலி நெசசரியான்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ நெசசரி ஃபீச்சர். அது ஒரு லக்ஸரி இல்லை ப்ரீமியம் காருக்கான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு கூட நம்ம அதை மென்ஷன் சொல்லலாம். இந்த காரில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து மிட் வேரியன்ட்ஸில் வந்துடுது. லோ வேரியன்ட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி ஃபுல்ஃபில்ட். ஐ திங்க் எல்லா அந்த ஃபீச்சர்ஸுமே வந்து மிட் வேரியண்ட்டில் இருக்கிற மாதிரி லோ வேரியண்ட்டில் இல்லை. நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து லோ வேரியண்ட்டில் மிஸ் ஆகுது. ஸோ ப்ரிஃபரபிளி வந்து இந்த மிட் வேரியண்ட்டுங்கிறது பீப்புள் சாய்ஸாக இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு இன்டர்நெட் ஆக்சஸ் கார். இப்போ நம்ம இந்த காரோட இன்டீரியர்ஸ் பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, so let's start with the steering. Steering வந்து it's a flat bottom steering. ஒரு ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சரை இந்த காரில் ஆட் பண்ணியிருக்காங்க வித் லெதர் wrap. ஸோ இந்த காரோட அந்த கம்ப்ளீட் லைட்டனிங் எஃபெக்ட் வந்து வித் தி ஸ்டீரிங் நம்ம ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க when it comes to advertisement, and it's very true. நம்ம இந்த ஸ்டீரிங்கை வந்து டச் பண்ணும்போது யூ காட் தட் ஃபீல் யூஆர் இன் அ வெரி கம்ஃபர்டபுள் குட் ஒரு ப்ரீமியம் காரில் இருக்கும் அப்படிங்கிற ஃபீலை வந்து இந்த ஸ்டீரிங் கொடுக்குது. ஆஸ் யூஷுவல் ஸ்டீரிங்கில் வந்து வால்யூம் கண்ட்ரோல்ஸ், நீங்கள் வந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கால்ஸோட கண்ட்ரோல் போன்ற விஷயங்கள் வந்து இந்த ஸ்டீரிங்கில் இருக்குது. அண்ட் மற்ற கார்ஸில் இல்லாமல் நான் பார்த்த ஒரு ஃபீச்சர் அண்ட் ரொம்ப ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு ஃபீல் வந்து இந்த ஹார்ன் பட்டன் வந்து இந்த ஸ்டேரிங்கில் வந்து ஒரு அடிஷ்னல் ஃபீச்சராக நான் பார்த்தேன். பிகாஸ் நான் வந்து சின்ன வயசில் அப்பாவோட ட்ராவல் பண்ணும்போது அம்பாசிடர் கார்லெல்லாம் போகும்போது இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் டாடா நெக்ஸானில் வந்து இது ஒரு நாஸ்டாலஜிக் எஃபெக்டில் ரிமைண்ட் பண்ணியிருக்கிறதுக்கு வந்து இட் இஸ் அ வெரி குட் திங். ஐ ஹோப் உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதர் தேன் தட் இந்த இன்டீரியர்ஸில் வந்து ஹேண்ட் ரெஸ்டிங் அண்ட் இங்கே வந்து நீங்கள் ஒரு உங்களோட மில்க் ஷேக்ஸ், மார்னிங் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் கேன்ஸ் இல்லை ஜூஸஸ் ஏதாவது நீங்கள் ஃப்ளாஸ்க் மாதிரி கேரி பண்ணுறீங்கன்னா அதனுடைய ஹோல்டர்ஸ் எல்லாம் ஜஸ்ட் லைக் ஒரு ப்ரீமியம் காரோட ஃபினிஷில் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ஈவன் வித் தி டோர் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக வந்து இந்த காரில் வந்து நம்ம நியூட்ரல், டிரைவ், ஸ்போர்ட்ஸ் அந்த மோட்ஸ் சேஞ்ச் பண்ணுறது வந்து ஒரு ரொட்டேட்டர் பட்டன், ஒரு ஃபேன் ரொட்டேட் பண்ணுற அந்த ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் இருக்குது. அண்ட் கீலெஸ் என்ட்ரி இந்த வெஹிக்கிளில். ஸோ இந்த கீ ஜஸ்ட் உங்களோட நியர்பை பிளேஸில் இருந்தால் நீங்கள் இந்த காரை வந்து ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ பை ப்ரெஸ்ஸிங் தி ஸ்டார்ட் பட்டன் நம்ம காரை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ப்ரெஸ் பட்டன் கீலெஸ் என்ட்ரி அப்படிங்கிறது அகெயின் ஒரு இன்னைக்கு வந்து ரொம்ப குவைட் காமனாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் தான் வெஹிக்கிளில். பட் அதையும் நெக்ஸானில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மோட்ஸ் இந்த ரொட்டேட்டரியில் வந்து நம்ம நியூட்ரல், so neutral, then drive mode. Drive is the eco-friendly drive mode, and sports mode அப்படிங்கிறது ஒரு additional merit to this vehicle because அந்த sports modeல நம்ம test drive பண்ணி பார்த்தோம் and complete அந்த வெஹிக்கிளோட efficiency வந்து improve ஆகுறது நீங்கள் இம்மீடியட்டாக ஒரு fraction of the momentல நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோலோட ஏசி இருக்குது. 7 inches of touch screen இருக்குது with internet connection. ஸோ நீங்கள் வந்து நேவிகேஷன், வெஹிக்கிளோட ஹெல்த் ஸ்டேட்டஸ், நம்ம இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து ரீச் பண்ண முடியும் போன்ற எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அண்ட் யூ ஆல்சோ ஹேவ் சம் ஆப்ஸ் டு ப்ளே ஃப்ரம் தி மொபைல். ஆண்ட்ராய்டு ஆப் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில அப்ளிகேஷன்ஸில் வந்து நீங்கள் காரை ஆப்ரேட் பண்ணலாம். லைக் நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வரதுக்கு முன்னாடி ஏசி ஆன் பண்ணி வெஹிக்கிளை வந்து நீங்கள் சில் பண்ணிக்கலாம். ஸோ 7 inches infotainment touch screen இதில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்க்ரீனை வந்து நம்ம 3 waysல ஆப்ரேட் பண்ணலாம். ஒன் இஸ் அவர் ரெகுலர் மெத்தட். நம்ம ட்ரெடிஷ்னலாக வந்து பட்டன்ஸ் ஆப்ரேட் பண்ணி இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். நம்பர் 2, நம்ம ட்ரைவ் பண்ணும்போதே நம்ம ஸ்டீரிங்கில் இருக்கிற கண்ட்ரோல்ஸ் யூஸ் பண்ணி இதை ஆப்ரேட் பண்ணலாம். அண்ட் பீயிங் அ டச் ஸ்க்ரீன் நமக்கு தேர்ட் ஆப்ஷன் பை டச் நம்ம வந்து இதில் இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ண முடியும். மொபைலோட கனெக்ட் பண்ண பிறகு we have 35 different facilities or feature to do. குறிப்பாக வந்து லாக்கிங் அண்ட் அன்லாக்கிங் ஆஃப் த கார், அப்புறம் ஏசி ஆன் பண்ணுறது, ஜியோ ஃபென்சிங் ஆர் செக்கிங் தி பவுண்டரி, வெஹிக்கிள் வந்து எந்த ஏரியாக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது யூஸ் பண்ணும்போது உங்களோட மொபைல் ஆக்சஸ்லேருந்தே நீங்கள் மானிட்டர் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ தெஃப்ட் கண்ட்ரோலுக்காக இம்மோபிலைசிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ தட் ஒரு 35 ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் உங்களோட மொபைல் ஆப் மூலமாக இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்க முடியும். சரி, சிம்பிளி நம்ம ஒன்று சொல்லணும்னா
ஒரு ப்ரீமியம் காரில் இருக்கிற சில ஃபெசிலிட்டிஸ் இல்லை ஒரு சில ப்ரீமியம் காரில் மிஸ் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் கூட இந்த டாடா நெக்ஸானில் இருக்குது அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் அகெயின். அண்ட் க்ளூ பாக்ஸ் ஆஃப் திஸ் கார் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் அ கோல்ட் க்ளூ பாக்ஸ். ஸோ நீங்கள் ஏதாவது கோல்டான ஃபுட் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அகெயின் ப்ரீமியம் காரில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி பை ப்ரெஸ்ஸிங் நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே இருக்கிற இந்த சில பட்டர்ஸ் வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன் இஸ் ஃபாக் லேம்ப், அதர்வைஸ் சென்ட்ரல் லாக்கிங், அண்ட் தேர்ட் வந்து டிக்கி ஓப்பனிங் வந்து நம்ம இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். சென்ட்ரல் லாக்கிங் வந்து ஆல்வேஸ் நம்ம டிரைவர்கிட்ட சொல்லுவோம் சென்ட்ரல் லாக் பண்ணுங்க வெஹிக்கிள்னு. கோ பேசஞ்சர் கூட சென்ட்ரல் லாக்கிங் பண்ணலாம். டிரைவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம சென்ட்ரல் லாக் ஆஃப் தி வெஹிக்கிள் அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். பேக் சீட் இஸ் வெரி கம்ஃபர்டபுள். இந்த கேபின் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. இஃப் 2 பேசஞ்சர்ஸ் தான் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா இது ரொம்ப லக்ஸரியாக இருக்கும். ஈவன் தேர்ட் பேசஞ்சர் கேன் ஆல்சோ கம்ஃபர்டபிளி ட்ராவல். அந்த ஒரு லக்ஸரி ஃபீச்சர் ஒரு ஃபெசிலிட்டி வேணும் அப்படின்னா 2 பேசஞ்சர் வித் ஹேண்ட் ரெஸ்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது இட் இஸ் வெரி கம்ஃபர்டபுள். இங்கே அடிஷ்னலாக பேக் சீட் பேசஞ்சர்ஸ்க்காக ஒரு ஏசி வெண்ட் இருக்குது. ஸோ பேக் சீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சார்ஜிங் பாயிண்ட் செப்பரேட்டாக இருக்குது. ஸோ இது வந்து வைல் ட்ராவலிங் நம்ம யூஸ் பண்ணலாம். பேக் பூட் வந்து பை டச் நம்ம ஓப்பன் பண்ண முடியும். ஸோ த ரெகுலர் பூட் ஸ்பேஸ் ஆஃப் த கார் வெஹிக்கிளில் வந்து 350 liters கெப்பாசிட்டி இருக்குது. அண்ட் ஒரு ரெகுலர் எஸ்யூவிக்கு தேவைப்படுற ஒரு ஸ்பேஷியஸ் பூட் ஸ்பேஸ் இது. அண்ட் இந்த அடிஷ்னல் மெரிட் என்ன அப்படின்னா நம்ம 60-40 ரேஷியோவில் இந்த சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணும்போது அப் டு 690 liters ஆஃப் எக்ஸ்டென்ஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு அடிஷ்னல் ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆஃப் திஸ் வெஹிக்கிள். பிகாஸ் ஒரு லாங் ட்ராவல் பண்ணுற லிமிட்டட் பேசஞ்சர்ஸ் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் லைக் ஒரு 2 members 3 members தான் ஒரு ஃபேமிலியில் இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த தேர்ட் சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க லாட்ஸ் ஆஃப் இன்னும் நிறைய லக்கேஜஸ் அவங்க கேரி பண்ண முடியும். ஸோ நம்ம ரெகுலர் இந்தியன் ஐடியாலஜி படி நம்மளோட ஐசி இன்ஜின் வெஹிக்கிள்ஸ்க்கு நம்ம ஃபியூவல் வந்து இந்த இடத்துல தான் ஃபியூவல் டேங்க்னுடைய அந்த ஓப்பனிங்ஸ் இருக்கும். ஸோ அதே கான்செப்டில் இந்த ஈவியோட சார்ஜிங்கும் இந்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. அதர் ஈவி கார்ஸில் வந்து இது டிஃப்ரெண்ட் ஸ்பாட்ஸில் இருக்குது. பட் பீயிங் டாட்டா இந்தியன்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவாக டிசைன் ஆனதுனால இது நம்ம ஐடியாலஜிக்கு த சேம் ஃபியூவல் டேங்கோட அதே ஸ்பாட்டில் நம்மளோட ஈவி அந்த சார்ஜிங்க்கான பாயிண்ட் இருக்குது. ஸோ அபவுட் நம்ம ஈவி வெஹிக்கிள்ஸ் அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சார்ஜிங் பற்றி நம்ம யோசிப்போம். ஸோ நம்மளோட ரெகுலர் ஃபியூவலுக்கான அந்த என்ட்ரி எந்த பாயிண்டில் இருக்குமோ த சேம் லொக்கேஷனில் இந்த டிசைனில் எலக்ட்ரிக் பாயிண்ட்ஸ் வருது. இதில் நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே மேலே இருக்கிற இந்த ஆப்ஷன் வந்து ரெகுலர் சார்ஜிங், தட் இஸ் ஸ்லோ சார்ஜிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட டொமஸ்டிக் கரண்ட்டில் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற அந்த ஏசி கரண்ட்டில் அப் டு 8 hours நம்ம ஓவர் நைட் சார்ஜ் பண்ணோன்னா நம்ம இந்த வெஹிக்கிளை கம்ப்ளீட்டாக சார்ஜ் பண்ணி அந்த ஃபுல் டிரைவிங் எஃபிஷியன்சி தட் இஸ் அப் டு 312 kilometers அச்சீவ் பண்ணுற அந்த டிஸ்டன்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுலேயே ஆப்ஷன் 2 இருக்குது. தட் இஸ் இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான கன். ஸோ நம்ம சார்ஜிங் ஸ்டேஷனில் 60 minutes ரொம்ப குயிக்காக ஃபாஸ்ட்டாக வந்து ரீசார்ஜ் பண்ணணும் வெஹிக்கிளை. ஒரு லாங் ட்ராவல் எடுத்துகிட்டு போகும்போது லாங் ரேஞ்ச் போகும்போது நம்ம இன்பிட்வீன் ஒரு இடத்துல வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் ஃபார் டைரக்ட் கரண்ட், தட் இஸ் டிசியோட கான்செப்டுக்காக 60 minutesல இந்த வெஹிக்கிளை நம்ம ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். பட் இதை டிசைன் பண்ண டிசைனர்ஸ் வந்து நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது டெக்னிக்கலில் வந்து ரெகுலர் ரெசிடென்ஷியல் கரண்ட்டில் நம்ம 8 hours சார்ஜ் பண்ணுறது தான் ஹைலி ரெக்கமெண்டட். ஸோ எக்ஸப்ட் நமக்கு ஃபியூ சினாரியோஸ் தவிர நம்ம லாங் டிஸ்டன்ஸ் போகிற போது மட்டும் நம்ம இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 60 minutesல ரொம்ப குயிக்காக ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம வெஹிக்கிளை சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம அதர் டிஸ்டன்ஸை வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ அபவுட் டயர்ஸ் வந்து 16 inches டயர். அண்ட் இங்கே இருக்கிற கிரவுண்ட் கிளியரன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 205 mm. யூஸ்வல் நெக்ஸானில் இட் இஸ் 209 mm. இந்த 4 mm டிஃப்ரென்ஸ் வந்து பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இங்கே பேட்ரிஸ் வந்து கம்ப்ளீட் வெஹிக்கிளோட பேஸ்மெண்ட்டில் இருக்கிறதுனால நமக்கு 205. ஈவன் தென் இந்த 205 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது குவைட் இம்ப்ரெசிவ். பிகாஸ் நம்ம அதர் எஸ்யூவிஸ் கம்பேர் பண்ணும்போது
அதர் ஈவிஸோட நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு 170 to 180 82 அப்படிங்கிறதே ஒரு பெரிய கிரவுண்ட் கிளியரன்ஸாக மென்ஷன் பண்ணுறோம். பட் இந்தியன் ரோட்ஸ் அண்ட் இந்தியன் டிரைவர்ஸோட ஆட்டிடியூட்ஸ்க்கு வந்து இந்த 205 அப்படிங்கிறது டாட்டாவோட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் அடிஷன் டு த வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இது நமக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். வென் வி ட்ராவல் அப் டு ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கும் போது கூட நமக்கு இது ஒரு கம்ஃபர்டபுள் ரைடை கொடுக்கும். டாடா நெக்ஸானில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்தாலும் இந்த ஹில் அசிஸ்ட் அண்ட் ஹில் டிசென்ட் அசிஸ்ட்ன்ற இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து ரொம்ப அற்புதமாக ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஹில்லில் வந்து அப்வர்ட்ஸ் போகும்போது மேடான பகுதியில் போய் நம்ம காரை நிறுத்திட்டு பிரேக் பண்ணிவிட்டு அதிலிருந்து பிரேக்லேருந்து நம்ம காலை ரிலீஸ் பண்ணும்போது ஃபியூ மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணுறது ஒரு ஹில் அசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த வெஹிக்கிள் என்ன பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நாம் இப்போது மேடான பகுதியை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஆக்சிலேட்டரில் நம்ம கால் வைக்கலைனாலுமே இந்த வண்டி, இப்போ நான் ஆக்சிலேட்டரில் காலே வைக்கலை, ஆனால் இந்த வண்டி பாருங்கள் தானாகவே வந்து இது நம்ம மலையில் மேடான பகுதியில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த வெஹிக்கிள் வந்து மேலே போகிறது அப்படிங்கிறது ஒரு பியூட்டிஃபுல் ஃபீச்சர் ஆஃப் திஸ் வெஹிக்கிள். அதே மாதிரி மலையிலிருந்து நாம் கீழே இறங்கும்போது பொதுவாக லோ கியரில் தான் நம்ம இறங்குவோம். ஏன்னா லோ கியரில் இறங்கினா தான் இன்ஜினுக்கு வந்து ஒரு grip இருக்கும், பிரேக்கிங் வந்து ஈஸியாக இருக்கும். பட் அதே மாதிரி ஹில் டிசென்ட் அசிஸ்ட்டும் இதில் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுது. நீங்கள் பிரேக்லேயே கால் வைக்கல, லோ கியர் பண்ணலைனாலும் நாம் வந்து இப்போ நம்ம வந்து டவுன்வர்ட்ஸ் இறங்க போகிறோம். நான் இப்போ பிரேக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பிரேக் எடுத்த பின்னால் வண்டி வந்து நார்மல் வெஹிக்கிள்ஸ் வந்து நியூட்ரல் பண்ணும்போது வேகமாக உருளும் இல்லையா, அந்த மாதிரி உருளாமல் இது ஒரு கிரிப்போடவே ஒரு ஸ்லோ ஸ்பீடில் இந்த ஹில் டிசென்ட் அசிஸ்ட் வந்து ஒர்க் பண்ணுது. அதையும் இப்போ நீங்கள் பார்க்கலாம். இந்த சருகலான இந்த சரிவான பகுதியை தாண்டின உடனே இந்த வெஹிக்கிள் வந்து சமதளத்துக்கு வந்த பிறகு தானாகவே வண்டி நிற்கிது. அதுக்கப்புறம் நாம் ஆக்சிலேட்டர் கொடுத்தாக்கா வண்டி மூவ் ஆகுது. இது வந்து ஒரு அற்புதமான ஃபீச்சர் இந்த வண்டியில். அதே மாதிரி ஏற்கனவே நர்கிஸ் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்த வண்டியில் இருக்கிற அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் விஷயம். ஸோ இதையெல்லாம் வந்து நம்ம இந்த வண்டியில் வந்து ஒரு மிகச்சிறந்த ஃபீச்சர்ஸாக பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் இது ஒரு பெரிய ஒரு ஹை செக்மெண்ட் ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸில் கூட இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இல்லை. அதே மாதிரி இந்த ரிவர்ஸ் கேமரா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்சுவலி நீங்கள் ரெகுலராக ட்ராவல் பண்ணும்போது கூட நீங்கள் ரிவர்ஸ் கேமரா ஆன் பண்ணி பின்னால் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஷார்க் ஃபின் ஆண்டனா டாடா நெக்ஸான் ஈவியோட ஒன் ஆஃப் தி அடிஷ்னல் ஃபீச்சர். பிகாஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ப்ரீமியம் கார்ஸில் கூட இந்த ஃபீச்சர் வந்து இல்லை கம்பேரிங் டு அதர் EV vehicles. ஸோ ஷார்க் ஃபின் ஆண்டனா அப்படிங்கிறது இந்த டிசைனை இன்னும் எலகண்ட் ஆக்குது. அண்ட் டுவல் டோன் ஒயிட் டாப் வித் டீல் ப்ளூ. இந்த டுவல் டோன் அப்படிங்கிறதும் இந்த காருக்கு ஒரு அடிஷ்னல் மெரிட் when it comes to color concept. ஸோ நம்ம வந்து ஒயிட் டாப் வித் டீல் ப்ளூ அப்படிங்கிறது இந்த கலரோட காம்பினேஷன். அது மட்டும் இல்லை, டாடா நெக்ஸான் ஈவி பொறுத்த வரைக்கும் இந்த காரோட இந்த டிசைன் வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி இந்தியன் ரோட்ஸ் இந்தியன்ஸோட டிரைவிங் ஆட்டிடியூட்காக டிசைன் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் இது ஒரு சான்ஸ்லெஸ் இம்ப்ரெசிவ் டிசைன். இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நான் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் இருக்கிற மற்ற ரெண்டு ஆப்ஷன்ஸையும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதுனால டாடா நெக்ஸான் தான் வந்து ஒரு ஹை இம்ப்ரெசிவ் வெஹிக்கிளாக இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் தான் இட் மேபி பிகாஸ் நம்ம வந்து அதர் ஈவி பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய சின்ன மாற்றங்கள் கூட நம்மளோட டிரைவிங் கம்ஃபர்ட்டை ஓவராலாக குறைக்கலாம். பட் நெக்ஸானில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக அந்த இந்தியன் மென்டாலிட்டியை சூட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த டிசைனில் இந்த அப்ரோச்சில் தெரிகிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த காரில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே இம்ப்ரெசிவ். இதில் வந்து குறைகள் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்மளோட ஃப்யூச்சர் எபிசோட்ஸில் பார்க்கலாம். ஸோ டாடா நெக்ஸான் EV இஸ் கம்ப்ளீட்லி நாய்ஸ்லெஸ். நாங்கள் இன்சைடில் ட்ராவல் பண்ணும்போது இதில் எந்த விதமான நீங்கள்
ஆனால் நாய்ஸுமே இன்ஜின் நாய்ஸுமே நீங்கள் வந்து ஹியர் பண்ண முடியாது. அதர் ப்ரீமியம் கார்ஸில் ஈவன் இப்போது ஹோண்டா இன்ஜினியரிங்கில் கூட நமக்கு இந்த நாய்ஸ்லெஸ் டிரைவிங் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன். பட் டாடா நெக்ஸான் ஈவியில் பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நமக்கு கம்ப்ளீட்டாக இதில் நாய்ஸ் இல்லை. அண்ட் இன்சைடில் இந்த டீல் ப்ளூ, தட் இஸ் எலக்ட்ரிக் ப்ளூவோட அந்த இன்டீரியர்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அந்த ஈவி அப்படிங்கிற ரெப்ளிகா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோ க்ரீன் கான்செப்ட் இந்த லைஃப் ஸ்டைல் சேனலில் பல ஏக்கோ ஃப்ரெண்ட்லி கான்செப்ட்ஸ் பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொன்னோம். முக்கியமாக ஒரு விஷயம், நம்ம வந்து ஒரு ப்ரீமியம் லக்ஸரி கார் பயன்படுத்தும் போது, நம்ம ஒரு ஐசி இன்ஜின் வெஹிக்கிள் பயன்படுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த எமிஷன்னால் நம்ம இந்த சரௌண்டிங்கை, அட்மாஸ்பியரை எந்த அளவுக்கு பாதிக்கிறோம். நம்மளோட பிளானட் ஏர்த்தை பாதுகாக்க வேண்டிய கடமை நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையுமே இருக்குது. குளோபல் வார்மிங் பற்றி பேசுகிறோம். பிளாஸ்டிக் அதிகமாக பயன்படுத்துறதுனால பூமி மட்டும் இல்லை, கடலும் சேர்த்து மாசுபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொருத்தரும் அதற்கான ஒரு இனிஷியேஷனை நம்ம எடுத்தே ஆகணும். அதுக்கான ஒரு இன்னோவேஷன் நம்ம செய்யணும். சரி, அதற்காக வந்து நம்ம என்ன காம்ப்ரமைசஸ் பண்ண முடியும்? நம்மளோட மாடர்ன் ஸ்பீடி லைஃப் ஸ்டைலில் நம்ம ஜீரோ எமிஷன் அப்படிங்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் சைக்கிள்லையோ இல்லை மாட்டு வண்டிகள்லையோ போக முடியாது. அதே மாதிரியான பொல்யூஷன் ஃப்ரீ கான்செப்டில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை நம்ம வரவேற்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிற இந்த இன்னோவேஷன், ஆக்சுவலி இந்த இன்னோவேஷன் அப்படின்னு சொல்கிறத விட தேர்ட் பர்த் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தை ரொம்ப பொருத்தமாக இருக்கும். பிகாஸ் 17th centuryலேருந்தே மக்கள் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. இன்ஃபேக்ட் கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனிதன் கண்டுபிடிச்ச போதே இந்த எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிறதும் இணைந்தே தான் இருந்தது. பட் பல காரணங்களுக்காக நம்ம அதை பயன்படுத்தல, அதில் ஃபால் டவுன் இருந்தது. இதை பற்றின ஹிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிற கான்செப்டில் ஒரு ஃபுல் எபிசோடு உங்ககிட்ட ஹிலர்ஸெல்லாம் அவர்கள் பேச போகிறாங்க. ஸோ டாடா நெக்ஸான் ரிவ்யூ பண்ணும்போது நம்ம யாருக்காவது ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சோம். இந்த பிளானட்டுக்கு வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி, என்விரான்மெண்ட் கான்ஷியஸ் போன்ற வார்த்தைகள் நம்ம ரியலாக பயன்படுத்தணும். கோ க்ரீன் அப்படின்னு சொல்கிறோம். அட் த சேம் டைம் நமக்கான ஸ்பீடி லைஃப், மாடர்ன் லைஃப்க்கான வசதிகளோட, ஃபீச்சரோட நம்ம ஒரு கோ க்ரீன் கான்செப்டை என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை என்கரேஜ் பண்ணலாம். வித் திஸ் eco-friendly note, we'll signing off and meet you in the next clip. Thank you so much and bye-bye.